இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவோ ஒரே ஒரு இமேஜை வச்சு 3D எஃபெக்ட்டில் அதுவும் லிரிக்கல் எஃபெக்ட்டில் எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களோட இமேஜ், அதாவது ஃபுல்லாக இருக்க மாதிரி, நீங்கள் ஃபுல்லாக உங்களோட இமேஜ் இருக்க மாதிரியே ஆனால் ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ்லேயே நம்மளை மட்டும் தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். அதாவது நம்மளோட இமேஜை மட்டும். ஸோ இதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பதிலாக அதில் வந்து ரிமூவ் பிஜே அப்படின்னு நீங்கள் அதை சர்ச் பண்ணினா ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம அதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த கீழே இருக்க அப்லோட் இமேஜ் அப்படின்ற டச் பண்ணதும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டன் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து அதுவே இந்த இடத்துல ஆட் ஆயிரும். நீங்கள் இதில் போய் மேனுவலாக எதையும் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து வேகமாகவே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஜஸ்ட் ஒரு டவுன்லோட் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிச்சா, இப்போ இந்த கீழே இருக்க டவுன்லோட கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே, அதாவது இந்த எடிட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக இந்த டெக்ஸ்ட்லலாம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதே நான் டெய்லி போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட், அதாவது நான் கொடுத்துருக்க இந்த ஃபாண்ட் இருக்குது பதிலாக இதை வந்து நீங்கள் மாற்றவே மாட்டீங்க. அப்படியே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எடிட் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுக்காக தான் இந்த மாதிரி க்ரீன் கலர் பேக்ரவுண்டு, அடுத்து கீழே இந்த மாதிரி எப்பயும் போல் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சாங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணாமல் எடிட் பண்ண வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜ், அதாவது நம்ம கட் பண்ணாமல் வச்சிருக்க அந்த இமேஜ், பேக்ரவுண்டோட இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து நமக்கு இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கணும், அதாவது இந்த லிரிக்ஸுக்கு கீழே. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபீல், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஓப்பன் ஆனதும் இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சு முதல்ல பிஎன்ஜி அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து அது கீழே இருக்க அதே க்ரீன் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபீல், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ மறுபடியும் அதே பிஎன்ஜி மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் கீழே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 இதை நாம இந்த பிஎன்ஜியை ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்ற கதை இந்த மாதிரி க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். இப்போ 3 இதுலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு இந்த மாதிரி மாறவே இல்லை, இன்னும் வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அப்படியே டாப்புக்கு வந்துருங்க. அந்த 3D ஆப்ஷன், அந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதுக்கு கீழே இன்னொரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதுவும் க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபீல், ஸோ அதே மாதிரியே டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதும் அதே மாதிரி அதே பிஎன்ஜியை மறுபடியும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே அந்த 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம 4 பிஎன்ஜியை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரே பிஎன்ஜியை மாற்றி 4 தடவை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சா. இப்போ இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த 3D ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேற லெவல் ட்ரெண்டிங்கான 3D எஃபெக்ட்டை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.